ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கிறது தோசை தான். அந்த தோசையை இன்னும் டேஸ்டியாகவும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாமே. அதுக்கு இப்போ 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், இதுக்கப்புறம் அது கூட ஒரு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு, இதெல்லாம் சேர்த்து ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எல்லாமே சேர்த்து தான் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, உளுந்து மறுபடியும் போட்டு அரைச்சி நல்லா உப்பு போட்டு கலக்கி ஓவர் நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டுருங்க. இப்போ மார்னிங் தோசை பண்ணுறதுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா தோசைக்கல்லை வச்சு எப்பவும் போல் நம்ம தோசை ஊற்றி கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு தோசை ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிரும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ஒரே மாதிரி தோசை கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி தோசை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லாம் தோசை பண்ணேன்னா பசங்களுக்கு குட்டி குட்டியாக தோசை செஞ்சு கொடுப்பேன். அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.